விநாயகர் சதுர்த்தி அதுமா கொழுக்கட்டை சாப்பிடாம எப்படி ருசியான கொழுக்கட்டையை தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரிசி மாவை எடுத்து நல்லா சலிச்சுக்கோங்க. அதில் நைஸான மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல இதமான சூட்டில் இருக்கிற சுடு தண்ணியை லைட்டாக போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டக்கூடாது. கொதிச்சிட்டு இருக்க சுடு தண்ணியில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெல்லத்தை அதில் கொட்டுங்க. ஸோ அது நல்லா கொதி வந்தோடனே அதில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் அதில் நம்ம நான் ஒரு 100 கிராம் எள்ளை எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வானலில் போட்டு நல்லா பொரிகிற வரையும் நல்லா எடுத்துக்கோங்க. அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்றி இறக்கிடுங்க. ஸோ அதுவே ஆல்ரெடி கொதிச்சிட்டு இருக்க பாகில் அந்த எள்ளை அப்படியே கொட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். அண்டு துருக்கி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ருசியான ஒரு பூர்ணம் ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. அது ஒரு பூசணிலையில் இல்லை வாழை இலையிலே வச்சு நல்லா தட்டிக்கோங்க. தட்டிக்கிட்டு அதில் பூசணத்தை ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க. வித்தின் 15 மினிட்ஸ் ருசியான கொழுக்கட்டை ரெடி. வாங்க போய் பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல.